தசரால நீல நிறத்தில் நிறைய பேர் காளி வேஷம் போடுவாங்க. இந்த காளி வேஷத்தை பெரும்பாலும் மயான காளி வேஷம்னு சொல்லுவாங்க. இந்த நீல காளி மேல எல்லாருக்குமே பிரியம் இருக்கும். அதுவும் புதுசா காளி வேஷம் கட்டுறவங்க நிறைய பேர் இந்த நீல கலர்ல காளி வேஷம் கட்டலாம்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கறதுக்காக அந்த நீல நிறத்துல காளி வேஷத்தை எடுத்து ஈஸியா கட்டிட முடியாது. நிறைய பேர் இந்த நீல நிறத்துல காளி வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசியில வேற நிறத்துல காளி வேஷம் கட்டியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல இருக்கிற தம்பிக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் ஊரு. இவர் தசரால ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுருக்காரு. அவருக்கு அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து காளி வேஷம் போடலாம் சொல்லி உத்தரவு கேட்டிருக்காரு. நீல நிறத்துல காளி வேஷம் கட்டலாம்னு சொல்லி அவர் பூக்கட்டி போட்டு பார்த்து அதுல உத்தரவுலாம் வந்திருக்குது. அதுக்கப்புறமா நீல நிறத்துல கட்டுறதுக்கு தேவையான தாலி மாலை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா குலசை முத்தாரம்மன் கோவில்ல வந்து இவர் சாமி ஆடி இருக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள என்ன சாமி வருதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அங்க சாமி ஆடிட்டு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, உனக்குள்ள வந்து நீல காளிலாம் வரல, உனக்குள்ள பத்திரகாளி தான் இறங்குறா, நீ தாலியெல்லாம் மாத்திட்டு பத்திரகாளிக்குள்ள தாலியை தான் போடணும், நீலக்காளி வந்து உனக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிறா, வரவே மாட்டா, உனக்குள்ள அவ கட்டாயமா வரமாட்டா, அதனால நீ பத்திரகாளிக்குள்ள தாலியை தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இவரோ ஆசையா சாமியை கும்பிட்டோம், முழு பக்தியோட உருகி சாமி கும்பிட்டோம், அவ எதுக்கு எனக்குள்ள வரலன்னு சொல்லி இவரு ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாரு. எங்க ஊர்லயும் ஒரு முறை இதே தான் நடந்தது. மயான காளி வேஷத்தை நீல நிறத்துல கட்டணும்னு ஆசைப்பட்டவர் கடைசியில ஆங்கார காளி இறங்கி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஆங்கார காளிக்கு தான் வேஷம் கட்ட போறாரு. நான் பார்த்த வரைக்கும் இந்த நீல நிறத்துல காளி வேஷம் கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவுதான் உருகி சாமி கும்பிட்டாலும், சாமியை எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும் சாமிக்கு பிடிக்காம இந்த வேஷத்தை அவ்வளவு ஈஸியில எடுத்து கட்டவே முடியாது.